ஓகே, இப்போ இந்த கர்மாவை பத்தி நம்ம கடவுளை பத்தி படிக்கலாமா? கர்மாவை பத்தின கர்மா தான் யாரு? கடவுள்னு பார்த்தோம். இப்ப அவரை பத்தி டெப்த்ல போமா? ஆழமா போலாமா? ஆழமா போனா அவருடைய பல குணங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதுல நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்திக்கு 8 விதமான ஃபேஸ் இருக்கு. 8 ஃபேஸ், 8 விதமான முகங்கள் இருக்குது. அறிய வைக்கணும். அதுக்கு தான் நான் இப்ப கர்மா மேல என்ன செய்ய போறேன்? ஒரு லாங் ப்ராசஸ் போறேன். இந்த லாங் ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த லாங் ப்ராசஸ் போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அகஸ்தியர் ஒரு பாடல்ல சொல்றாரு. ஆமப்பா மனிதர் செய்த கர்மத்தாலே அரகரா மோகம் என்ற ராசாவாலே காமப்பால் வீதனத்தார் பொசுப்பினாலும் கைக்கடங்கா நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாரும் இன்னைக்கு நோய்கள் வர்றதுக்கு என்ன ரீசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏர் பொல்யூஷன், தண்ணி, சாப்பாடு, கிருமிகள், அது இதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சித்தர்கள் என்ன சொல்றாங்க? எது காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்துக்கு பேர் துணை காரணம் தான். நீ இந்த ஜென்மத்துல இந்த பிறவியில இந்த மாதிரி நோய்க்கு நீ ஆட்படணும் அப்படிங்கிறது எதுல இருக்குது? உன் கர்மாவில் இருக்குது. அந்த கர்மாவில் இருக்கிறதுனால மட்டும்தான் நீ என்ன வச்சிருக்க? நோயால துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இப்ப நீ நோயில இருந்து விடுபடணும்னா முதல்ல யார்கிட்ட இருந்து விடுபடணும்? உங்க கர்மாவில இருந்து விடுபடணும். கர்மாவில இருந்து விடுபடாத யாருக்கும் நோயிலிருந்து பூரண குணம் கிடையாது. தற்காலிகமா டெம்பரவரியா நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நோயை பிரஸ் பண்ணி அமுக்கி வைக்கலாம், கட்டுப்படுத்தி வைக்கலாம், அல்லது தற்காலிகமா போஸ்ட்பான் பண்ணலாம். ஆனா நிரந்தரமா உங்களுக்கு நோய் தீரணும்னா யார் மனசு வச்சாதான் முடியும்? உங்க கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் என்ன செய்யணும்? மனசு வைக்கணும். அந்த கர்மாங்கிற கடவுள் மனசு வச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். அந்த கர்மா எப்படி வந்துச்சு, அந்த கர்மாவை பத்தி இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதிசயமான ஒரு பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு. பாரப்பா கண்ம நிவர்த்தி செய்யாவிட்டால் பழியாவது வைத்தியந்தான் கண்மத்தாலே, பேரப்பா மருந்தினில் பிணியை தீர்த்தால் பெருத்த கண்மம் வைத்தியனை பிடிக்குமன்றோ, கடிதான நோய்களுக்கு மருந்து செய்தால் கண்மங்கள் போவதெங்கே கண்டுகொள்ளு, குடிவெளியே தொடருமடா கண்மம் தானும் குறிப்பறிந்து கண்மத்தை நிவர்த்தி செய்யே. இந்த பாட்டு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கர்மா வினையால தான் என்ன வரும்? நோய் வரும். அந்த கர்மத்தை நிவர்த்தி பண்ணாம ஏதாவது வைத்தியர் போய் வைத்தியம் பார்த்தார்னா அந்த வைத்தியம் செஞ்சவனுக்கு என்ன வந்துடும்? நோயை தீர்த்தவனுடைய கர்ம வினை யாருக்கு வந்துடும்? அவனுக்கு வந்துடும். அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை அவனை மட்டும் தாக்காது. நல்ல சரி மருந்து செய்து அவன் நோயை தீர்த்துட்டான்னா அவன் குடி என்ன செய்யும்? குடினானது அவனுடைய வம்சாவளியவே என்ன செய்யும்? பாதிக்கும். அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க? எந்த ஒரு வைத்தியம் பார்க்கணும்னாலும் அவங்க முதல்ல என்ன சொல்றாங்க? கர்மாவை கரெக்ட் பண்ணு. கரெக்ட் பண்ணாம என்ன செய்யக்கூடாது? வைத்தியமே பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நாமளும் அடுத்து வைத்தியர் நிலைக்கு என்ன செய்ய போறோம்? வரப்போறோம். முதல்ல நாம இப்போ நம்ம கர்மத்தை என்ன செய்யணும்? சரி செய்யணும். சரி செஞ்சுட்டு அடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்மாவை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கைட் பண்ணும். ஆனா யார் கர்மாவை நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாது. கர்ம நினைக்கு விமோச்சனத்துக்கு நீங்க பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அந்த கர்மா யாருக்கு வந்துடும்? உங்களுக்கு வந்துடும். யார் கர்மாவையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? டச் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க கர்மாவை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? கைட் பண்ணலாம். அப்படி கைட் பண்ணி ஒரு நபர் உங்களால கர்மாவில இருந்து ரிமூவ் ஆயிட்டாரு, நெகட்டிவ் கர்மாவை தொலைச்சிட்டு பாசிட்டிவ் கர்மாக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு பிளஸ் கிரெடிட். அதுக்கு பதிலா அவர் கர்மவினை நீங்களே நீக்கி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிரெடிட்? அவர் தப்பிச்சிருவாரு, நீங்க என்ன ஆயிருவீங்க? மைனஸ் கிரெடிட் ஆயிருவீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க கர்மாவை ஏத்தாம இருக்கணும்னா கர்மாவை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வழிதான் காட்டணுமே தவிர, வா எனக்கு கர்மாவை நீக்க தெரியும், எனக்கு எங்க குருநாதர் கத்து கொடுத்துருக்காரு, நான் நீக்கி விட்டுறேன் அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்லித்தாரதை வச்சுட்டு வெளியில போய் கர்மவினை நீக்கப்படும் போர்டு போட்டு என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய வியாபாரம். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கர்மத்தை விமர்சனம் பண்ணி தராங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மனசாட்சியோட அவங்க சொல்லுவாங்க, பொண்டாட்டியால பிரச்சனை இருக்கும், நோயால பிரச்சனை இருக்கும், சமுதாயத்துல பிரச்சனை இருக்கும்.
அத்தனை பிரச்சனைகளோட ஒரு பகட்டு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர உண்மையிலே ஆத்ம திருப்தி அவங்களுக்கு இருக்காது. உண்மையான ஆத்ம திருப்தியாளனுக்கு எது மேலேயும் மோகம் என்ன செய்யாது, அதிக அளவுல இருக்காது. மோகம் வேணும், ஆனா அதிக அளவுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதைத்தான் சித்தர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க.